ஒரு அறிக்கையை வெளியிட்டு வெளியே போறதுக்கான காரணங்கள் என்ன? தாவேக்கால நான் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் மக்கள் பணி செய்யணும், அதாவது அதிகாரத்தோட மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். அரசியல் களத்துல இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் மக்கள் பணி ஈஸியா செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம மற்ற கட்சிகள்ல பார்க்கும்போது தாவேக்கா ஒரு புது ஐடியாலஜியோட, அதாவது இளம் பெண்களை அரசியல் களத்துல ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜோன்ல இருந்தாங்க அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் தாவேக்கால ஜாயின் பண்ணேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல மாவட்ட நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எப்போ வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய வந்துட்டு தொண்டர்கள் ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு டாமினேஷன் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. டிக்னிட்டி இழந்து, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து ஒரு இடத்துல மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய மாவட்டங்கள், இப்ப ரீசெண்டா தேனி மாவட்டத்துல கூட ஒரு பெண் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா மாவட்டத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அவங்க வந்துட்டு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா தான் அவங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க ஒரு விஷயத்த தலைமைக்கு கன்வே பண்ணவே முடியல, அப்படியே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமா கன்வே பண்ணா கூட அது யாரும் கேட்டு என்னமா பிரச்சனை ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்கள விட நாங்க சோசியல் மீடியால வளர்றோம், மாவட்ட நிர்வாகிகளை விட சோசியல் மீடியால